வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி அந்த பல்லக்கு வந்ததும் வந்துச்சுங்க. அந்த 24x7 லைவில் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு சாகுறானுங்க, போர்லாம் தொடுக்குறாங்க. ஸோ ஒரு பல்லக்கு வந்துச்சு, ஒரு லெட்ரு வந்துச்சு. அந்த லெட்டரை வந்து எல்லோரும் முன்னாடியும் லிவிங் ஹாலில் படிக்காமல் அங்கேயே படிச்சிடுறாங்க. கேப்டன் படித்தோடனே அந்த பல்லக்கில் தான் ராஜாவும் ராணியும் யூஸ் பண்ணிக்கணும் எங்கே போனாலும் அப்படின்னு. ஸோ உடனே ராஜா வந்து உட்காந்துறாரு, அவங்க எடுத்துகிட்டு போயிடுறானுங்க. பொதுவானது அது ஆக்சுவலாக எடுத்துகிட்டு போய் ராஜாவை தூக்கிட்டு போயிடுறானுங்க. இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வருவாங்க அப்படின்னு. அப்படி தான் சொல்கிறாங்க. அங்கே கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை தர முடியாது அப்படின்னு தீபக் சொல்லிடுறாப்புல. அது ஏன் பண்ணுறாங்கன்னு தெரில. ஓகே, ஒரு கண்டென்ட்டுக்காக பண்ணுவாங்களோ என்னமோ தெரில. தர முடியாதுன்னு சொன்னோன்னே சாக்காயிடுச்சு மஞ்சரி. அது எப்படி அது பொதுவான சொத்து தராமல் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வாக்குவாதம் போய்கிட்டு இருக்குது. இங்கிட்டு ராணியை தனியாக விட்டு போயிட்டானுங்க. இங்கிட்டு ராணி தனியாக நின்றுக்கிட்டு இருக்குது. இன்னும் முத்துக்குமரன், அருண், நம்ம ஆர்ஜே ஆனந்தி எல்லோரும் ராணியை முத்துக்குமரன் ராணிக்கு கொடை பிடிக்க அருண் நல்லா காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கிட்டு அஞ்சலி வந்து பல்லக்கு எங்கள்கிட்ட கொடுங்க, எங்கள் ராணியை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ஒரே சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. 10 நிமிஷம் டைம் கேட்குறாப்புல தீபக்கு. அதெல்லாம் கிடையாது, நீங்கள் வந்து டாஸ்க் பண்ணணும், டாஸ்க் பண்ணிவிட்டு வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. அவங்க பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது புது சொத்து தானே, எப்படி டாஸ்க் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் டாஸ்க் பண்ண சொல்லுவீங்க அப்படின்னு. நேற்று வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி தண்ணி குடிக்க போனதுக்கு வந்து கேர்ள்ஸ் டீம் வந்து ராணிக்கு புது ஒரு அறிவு வந்துருச்சு. இன்றைக்கி டாஸ்க் பண்ணிவிட்டு தான் அவங்க போய் தண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து உங்களுக்கு ட்ரிக்கர் ஆகிடுச்சு போல். அதனால் இது பல்லக்க வச்சுக்கிட்டு கொடுக்க முடியாது, நீங்கள் டாஸ்க் பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு சொல்லி பயங்கர வாக்குவாதம் போயிட்டுருக்கு. உடனே கேர்ள்ஸ் டீம் வந்து நாங்கள் போர் தொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே போர் தொடுக்க போகிறாங்க. யார் சத்யா, இது சௌந்தர்யா, நம்ம பவித்ரா எல்லோரும் போர் தொடுக்க போகிறாங்க. போர் தொடுத்து இன்னும் தூக்க முடியல, உடனே வந்துடுறாங்க. ஸோ அப்போ தான் வாக்குவாதத்தில் நம்ம ராணி மேடம் தீபக்கை பார்த்து நீ வாயை பொத்துங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ தீபக்கம் ஆட்டிடியூட் தான் காமிக்கிறாப்புல. அவர் வாயை பொத்திக்கிட்டு இப்படி காமிக்கிறார், செய்கைகளை காமிக்கிறாரு, நீ பொத்து அப்படிங்கிறது மாதிரி காமிக்கிறாரு. ஸோ 2 பேர் மேலேயுமே அந்த இது இருக்குது. இருந்தாலும் நேற்று கூட சாச்சனா சொல்லியிருந்தாங்க, அந்த மாதிரி வாயை பொத்து, நீங்கள் என்ன மென்டலாக கிறுக்கா, பைத்தியக்காரங்களா நீங்கள் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க நேற்று. ஸோ நிறையா வார்த்தைகள் போயிட்டுருக்கு. கடைசியில் இன்னும் அந்த பல்லக்கை வந்து கொடுக்கல. இந்த பல்லக்கை நாங்கள் பொதுவாக வைக்கிறோம், நீங்கள் திருக்குறள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க பாய்ஸ் டீமு. அவங்க சொல்ல முடியாது, அது எப்படி நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போய் உங்கள் இதில் வச்சதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு கேர்ள்ஸ் டீம்லேருந்து சொல்கிறாங்க. பவித்ரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில் நிறையா ரூல்ஸ் மீறலாம் நிறையா நடக்குதுங்க. முத்துக்குமரன் அங்கிட்டு அந்த டீமில் அந்த இதில் குதிச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்து திருட்டிட்டு வந்தார், அதுக்கு பனிஷ்மெண்ட் இல்லை. இங்கிட்டு போர் தொடுக்க போகிறவங்க இங்கிட்டு உள்ளே போயிட்டு வந்தாங்க, அவங்களும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னன்னே தெரில, பார்க்கலாம் வீக்கெண்ட் எபிசோடு எப்படி இருக்குது, விஜய் சேதுபதி இதை எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு அப்படின்னு.